என்ன தங்கம், என்ன ஞாபகம் இருக்குதா? காசு வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, திருப்பி தரலான் இருக்கியா இல்லையா? போன தடவை வாழை வெட்டி நிக்கலீங்க, அடுத்த அறுப்புல கொடுத்துருணுங்க. இப்படி நாளை கடத்திட்டு இருந்தா எப்படி? வட்டி ஏறிட்டு இருக்கல, அடுத்த தடவை வர இப்படி உட்காந்து பேசிட்டு நினைக்காத. பாத்துக்க, வட்டியும் வரல காசும் வரல, இடத்த எழுதி கொடுக்க சொன்னா புடி கொடுக்க மாட்டேங்கிற. குத்துக்கெல்லாம் நிக்கிறான் பாரு, ஒன்னுத்துக்கு ஆகாம. இந்த லட்சத்துல படிப்பு ஒரு கேடு உனக்கு ஆகாம. ஏய், காசை சீக்கிரம் திருப்பூர வழி பாரு. என்னடா பிடிச்சிருக்க? டிப்ளமா படிக்கிறேன். எப்பயுமே திருவிழா முடிஞ்சதுமே காலேஜ் போயிருவேன். இன்னைக்கு என்ன இங்கே வந்து நின்றுருக்கிற? காலேஜ் போலியா? படிக்க வந்தா படிக்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு அது நொட்டை இது நொட்டேன்னு கம்ப்ளைண்ட் எழுதி போட்டா என் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? நீ காட்டுல புழு பூச்சியெல்லாம் தின்னுட்டு கிடந்தவன் தானே. சாப்பாட்டுல புழு இருந்தா தூக்கி போட்டுட்டு சாப்பிட முடியாதவனால 3ஆம் ஆண்டு டிஇ பயிலும் தர்மன் என்ற மாணவன் ஒழுக்கமின்மை காரணமாக கல்லூரி நிர்வாக வழிகாட்டுதலின்படி 6 மாதம் கல்லூரியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார். மாமா, வட்டிக்காரன் வீடு வரைக்கும் வந்து காசு திருப்பி போடுன்னு கேட்டான். அம்மா சாப்பிடாமையே படுத்துருச்சு. மனசே சரியில்லைங்க. அந்த பத்திரத்தை மட்டும் திருப்பதிக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க மாமா. அது ₹1,00,000 மேலே ஆகுமா மாப்பிள்ள? தராசுக்கு எங்கே வருது இப்போ? மாமா, இந்த கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு வருஷத்துக்கு போனால் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது தருவாங்களாங்க மாமா? இப்போ அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள. காசு வாங்கிட்டு வேலைக்கு வரானுங்க, 1 மாதம் 2 மாதத்தில் ஓடிடுறானுங்க. எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாம் உஷாராயிட்டானுங்க. இந்த கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்துன்னு சொன்னேன். அதை வேணால் கேட்கலாம். எவ்வளோ தருவாங்க மாமா? அதெல்லாம் நம்ம ஊரை விட ஒரு 400 சேர்த்து தருவானுங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒட்டுக்கா வேலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேர்த்திடலாம். 10 பார்த்துக்கலாம். மாமா, நீ அப்போ அந்த புரோக்கர்கிட்ட பேசி எப்படியா அந்த வேலைக்கு சொல்லிடு மாமா. அது பேசிடலாம் மாப்பிள்ள. ஆனால் எங்கள் அக்காவை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளூர்னா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சு. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ பேசிடு மாமா. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆனால் ஒன்று, வேலை பண்ணிட்டு நிமித்திடுவானுங்க. அது பரவாயில்லைங்க மாமா. நான் இன்னும் 2 நாளில் கேரளாவுக்கு போகிறேன். நல்லா இருக்கு. அப்படி கூட வந்துடு, சேர்த்து விட்டுறேன். சரி. ஏய், நீ கூட போறியா? சரிங்க. சரி, கவலைப்படாத, பார்த்துக்கலாம். விடு, சாப்பிடுவோம்ல. அவுட். ചേട്ടാ കിട്ടി. உங்காலுதான் நல்லா வளர்ந்துட்டல்ல. எங்கடா கிளம்பிட்டு இருக்கிற? கேரளாவுக்கு வேலைக்கு 2-3 மாசம் தான். போயிட்டு வந்தா நம்ம கடனை முக்கவாசி அடைச்சிடலாம். ஒழுக்கமா படிக்காம ஏதாவது காரணத்தை சொல்லி அங்கேயும் இங்கே சுத்திட்டு திரிகிறான். என்ற நினைச்சிட்டு இருக்கிற மனசுல உடனே விட்டுறக்கூடாதுந்தா கடனை உடனே வாங்கி படிக்க அனுப்புன. நீ உங்க அப்பா நாட்டை அடம் முடிக்கிற. ஒரு உசுறு போனது போதும் இந்த வீட்டுல, இன்னொரு உசுரை போக விட மாட்டேன். எங்கேயும் போக வேண்டாம். ஏ தர்மா, நேரமாச்சு, மலை மாமா வர சொல்லிச்சு, வா போலாம். டேய் தர்மா, என்ற பேச்சு மீறி போனேன்னு வச்சுக்க, இனிமே என்கிட்ட பேசாதடா. நான் என்னங்கண்ணா 700 ரூபா கம்மியாக இருக்கு. டே சிலுவா, உனக்கு? அட எனக்கு அதே தான்டா. என்னண்ணா இது? அதெல்லாம் பேசுனபடி கணக்காத்தான் இருக்குது. கிளம்பு. என்னங்கண்ணா பேசுறீங்க? 1000 ரூபா பேசிருக்கோங்கண்ணா. 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். 700 ரூபா கம்மினா ஒரு நாளைக்கு 100 ரூபாயா கம்மி பண்ணுவீங்க? இவன்லாம் சும்மா இருக்கும்போது நினைக்கந்தாடா. டேய் நீ மூடிட்டுறா, அவங்க கேட்குற நான் தானா? என்னங்கண்ணா இது? தம்பி இங்கே இப்படித்தான்
100 மேஸ்திரி கம்சனு மிச்சம் தான் உனக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா கிளம்பி என்னடா மரியாதை எல்லாம் பேசுறீங்க என்னங்கண்ணா தேவையில்லாம பேசுறீங்க? வேலை செய்ய தானே வந்திருக்கோம். மரியாதை பேச போல சொல்றதொன்னு செய்யறதொன்னு ஏய் முருகா, அங்க என்ன பிரச்சனை? அதுவா அது ஒண்ணுமில்ல பிழிப்பு பசங்க டீ காசு கேட்டுறாங்கள பண்றானுவோ. நோ பொய் சொல்றாருங்கண்ணா. ஒரு நாளைக்கு 100 ரூபா கமிஷன் அடிக்கிறாருங்க. ஏமாத்துறாருங்கண்ணா. ஏடா தப்பா பேசுறாருங்கண்ணா. அங்க சொல்லி என்ன பண்றது? வாங்கறது அவனுக்கு தாண்டா பைத்தியக்காரா. டேய், இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா கணக்கு முடிச்சிட்டு போயிட்டே இரு. இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? சொல்லி வை. நம்ம ஆத்துக்கிறோம் போ. பிறந்தனாலே தெரியாது. டேய் வந்த வேலையை மட்டும் பாப்போம்டா, சும்மா அனுத்திக்கிட்டு. ஹலோ அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காருமா, போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா? இல்ல, நான் போய் சொல்லுங்க. பாப்பேன். ஏஞ்சல் வெயிட் பண்ணு. ஆமா ஏஞ்சல் தான், அவங்க அப்பாவை பார்க்கணுமா. விடுமா. இந்த இடம் சொல்லு. போடா. என்னாச்சு மலர்? நாய் கடிச்சிருச்சா? ஏய் வண்டி எடு. ஒண்ணு இல்ல சரி, அம்மா. ஏய் வண்டி எடு. போ போ போ. சார், குட்டி கொடுங்க. என்னாச்சு சார்? ஓகே, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சார் ஆன்டிரேபிஸ் வேக்சின் கொடுத்துருக்கு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வூன் கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். பயப்படுறதுக்கு இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வி வில் டேக் கேர். சரி ஓகே சார். அம்மா, கடத்தெருவுல இருந்து அண்ணனுக்கு ஃபோன் பேசினேன். நல்லா இருக்கானாமா? உன் கூட தான் பேசணும்னு சொன்னா. பேசிருமா மோ. அம்மா, நாய் கொலைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. என்னடா? அப்பா, உனக்காவது நாய் சவுண்ட் கேக்குதாப்பா? எனக்கு பயமா இருக்குப்பா, கொஞ்சம் போய் பாருப்பா. நாய் சத்தமா? உனக்கு எது கேக்குதா? எனக்கும் கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. ஏய் தம்பி சார், இன்னும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாய் குறைக்கிற சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க മാட்டீங்களா? സാറേ അത് നായല്ല സാറേ, ഒരു ചെറിയ പയ്യനാ സാർ. റാബിസ് അറ്റാക്കാ, ഫൈനൽ സ്റ്റേജ് ആണ് സാറേ. അതുകൊണ്ട് தான் கத்திக்கிட்டு இருக்கான் சார். அங்கேயா? ஆமா சார், இங்கே தான். சரி. മോനെ പേരെന്താ? പറ. പേരെന്താ? മോനെ പറ. നിന്റെ പേരെന്താ?
வரமோனே பேர் എന്താ? அகஸ்டின், அகஸ்டின் என்ன பண்றீங்க? டாக்டர், டாக்டர்! வலிக்குது. ஏங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? சார் முதல்ல குழந்தைய பெட்ல படுக்க வைங்க. குழந்தை வாங்க. சார் என்ன சார் பண்றீங்க? இல்ல அந்த பையன் மாதிரியே என் குழந்தையும் ஐயோ சார், அது ரொம்ப ரேர் கேஸ் சார். ஏஞ்சலுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணியாச்சு, ரேபிஸ் இன்ஜெக்ஷன் உட்பட. அவ குழந்தை சார், அந்த இன்சிடென்ட்னால ரொம்ப பயந்துருக்காங்க. எல்லாம் போக போக சரியாயிடும். கொஞ்ச நாள் அவ சரௌண்டிங்ஸ்ல டாக் சவுண்டோ இல்ல டாக் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமோ கேட்காம பார்த்துக்கோங்க, அது போதும். മഴക്കൊന്നും സംഭവിക്കില്ല. പക്ഷേ ഫിലിപ്പേ, നമ്മുടെ ഏഞ്ചല് ശരിയായി വീട്ടിൽ വരുന്നതിന് മുമ്പ് ഈ നാട്ടിൽ ഒരു പട്ടി പോലും ഉണ്ടാവാൻ പാടില്ല. മനസ്സിലായടാ? ശരിയേട്ടാ. சும்மா இல்லை, யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு ஞாயிற்றுக்கு 2000 ரூபா, புரியுதா? வாமாமா, எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் மாப்பிள்ள. பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு வேலையை வந்தேன், அப்படியே உன்னை பாட்டு போயிடலாமேன்னு. சாப்பிட்டியா? இன்னும் இல்லை மாப்பிள்ள, கருப்பு பொங்கிடலான்னு அதான் உட்காந்துருக்குறேன். நீ வர்றதுக்காக. பொங்கிடலாம்? பொங்குறதா? நேரம் ஆயிடுச்சு. நான் ஒன்று பண்ணுறேன், கடத்தல் வரைக்கும் போயிட்டு நானே வாங்கிட்டு வந்துடுறேன். கமெண்ட்ரு மாப்பிள்ள, இங்கே பொங்கிக்கலாம். அட வேணாமாம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நேரம் ஆயிரும். ഏയ് ഇതെന്താത്? ഏയ് യാരിത്? വാടാ പോളാം. ശരി ഉക്കർ. ഇവിടെ കിട്ടുമോ? ആ ഇവിടെ വല്ലതും കിട്ടുമോ നോക്കാം. വേറെ എവിടെ തപ്പാനാ? റെഡി വേണമെങ്കിൽ പോയി നോക്കാം. ആ ஏய் வாடா தருமா போலாம். சேட்டா
ചേട്ടാ ആ എന്താ വേണ്ടേ? 2 ഫ്രൈഡ് റൈസ് ഒരു ബിരിയാണി. 2 ഫ്രൈഡ് റൈസും ഒരു ബിരിയാണി പാഴ്സൽ. ടൈഗറെ മിണ്ടായിരുന്നു. മറ്റുള്ള പട്ടികളെ കൊല്ലുന്ന പോലെ ചിലപ്പോൾ നിന്നെ അവന്മാർ കൊല്ലും. ചേട്ടാ എന്നാச்சு ஏன் வழியில் நாயெல்லாம் செத்து கிடக்குது? അത് ഈ നാട്ടിലെ പ്രസിഡന്റിന്റെ മോളെ ഒരു നായ കടിച്ചു. അതുകൊണ്ട് നാട്ടിലുള്ള നായയെ മൊത്തം അവന്മാർ കൊന്നോണ്ടിരിക്കുക. ഒരു നായ കടിച്ചതിന് മറ്റുള്ള നായയെല്ലാം കൊന്നോണ്ടിരിക്കുക ആ പ്രാന്തന്മാർ. காளி என்னடா பிரியாணின்ட்டு வேற எதையோ எடுத்துட்டு வர்றேன். ஃப்ரைட் ரைஸ் மாமா. அட வாரும் சாப்பிடு மாப்பிள்ள ஃபஸ்ட்டு. டேய் காளி எங்கடா? ஏன்ட்ட கேட்டா ஏய் இந்த புடி அதுக்குள்ள அவசரம். மாமா காளியை பார்த்த? பார்க்கலையே. அட வரும் மாப்பிள்ள சாப்பிடு. ஏய் சாப்பிட்டு தரல அங்கே வர. காளி மாமா நீ சாப்பிட்டு தூங்குதோ வந்துடுறேன். டேய் வாங்கடா. டேய் சிலுவை வாடா. காளியை பார்த்த? சாப்பிட விடுறானு பாரு. டேய் வாங்கடா. மாமா நீ சாப்பிடு மாமா. அது எங்கே போயிருப்பது வந்துடுவா. காளி 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 ஏ காளி 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 அண்ணா ஒரு கருப்பு வேலை நாயை பார்த்தீங்க? ഞാനൊന്നും കണ്ടില്ല. அங்கே பார்த்தியாடா? நீ மில்லிடா. காளி 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 ചേട്ടാ കരുപ്പ് വേല പട്ടി കണ്ടു. ലോട്ടറി കണ്ടോ? பட்டி கண்டு. ഞാൻ കണ്ടില്ല. தர்மா காளிடா. ஆண் நாயிடா நம்ம காளி இல்லை.